ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சிக்ஷா கிளாஸ். பிஜிடிஆர்பி 2025ஆம் ஆண்டுக்குரிய கல்வியல் உளவியல் சிலபஸை மாற்றி அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த எஜுகேஷன் சைக்காலஜிக்குரிய புதிய பாடத்திட்டம் என்ன அப்படிங்கிறது தான் இங்கே விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு சில சந்தேகங்கள் இருக்குது, அதை நான் இங்கே எல்லாருக்கும் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். பழைய சிலபஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 8 யூனிட் தான் இருக்கும். இந்த மாதிரி 8 யூனிட் தான் இருக்கும். அண்ட் பெரும்பாலும் இந்த பழைய சிலபஸ் வந்து தேசிய கல்விக் கொள்கை 1986ஐ மையப்படுத்தி வடிவமைக்கப்பட்ட பாடத்திட்டம், பழைய பாடத்திட்டம் என்பது. ஆனா இந்த புதிய பாடத்திட்டம் வந்து தெளிவான முறையில அவங்க தேசிய கல்விக் கொள்கை 2020 மையப்படுத்தி தான் அமைச்சிருக்காங்க. ஏன்னா எந்த இடத்துலயுமே அவங்க தேசிய கல்விக் கொள்கை 2020ன்னு நேரடியா வெளிப்படையா சொல்லல. ஆனா அதுல அவங்க கொடுத்திருக்க முக்கியத்துவம் இருக்கு. ஒரு சிலபஸ் ஆட் பண்ணியிருக்காங்களே, அது வந்து சும்மா அப்படி எடுத்து போட்டதெல்லாம் கிடையாது. நிஜமாவே மாறி வரும் கல்வி சூழலுக்கு, அதாவது நம்ம எல்லாருமே சொல்லுவோம் இல்லையா, இந்த எஜுகேஷன் சிஸ்டத்துல ஒரு பெரிய மாற்றம் வரணும்னு. தேசிய கல்விக் கொள்கை 2020 என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கல்வி முறையில ஒரு ஒரு இதயம் இருக்கு, ஒரு இருதயம் இருக்கு. அந்த மைய ஹார்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆசிரியர்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆசிரியர்களுடைய குவாலிட்டி, அந்த தரத்தை உயர்த்தி கொடுக்கறது மூலமா நம்மளோட இந்த மொத்த கல்வி அமைப்பையும் உயர்த்த முடியும் அப்படிங்கறதான் தேசிய கல்விக் கொள்கை 2020ஓட ஒரு அடிப்படையான சாராம்சமே. ஸோ அதை ரொம்ப தெளிவுபடுத்துற வகையில நம்மளுடைய இந்த புதிய பாடத்திட்டத்துடைய வடிவமைப்பும் தேசிய கல்விக் கொள்கை 2020 மையப்படுத்தி தான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஸோ அடுத்து நீங்க என்ன சந்தேகம் கேட்கறீங்க அப்படின்னா, மேம் இப்போ நான் பழைய சிலபஸ் எல்லாம் படிச்சு முடிச்சுட்டேன், அது இப்போ வேஸ்ட் ஆயிடுமா, நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கறீங்க. கண்டிப்பா அது வேஸ்ட் ஆகாது. பழைய சிலபஸ்ல இந்த 8வது யூனிட்டை மட்டும் அவங்க அப்படியே கம்ப்ளீட்டா எடுத்துட்டாங்க. சரிங்களா? இந்த பகுதிகள் எல்லாம் வந்து அவங்க பெரும்பாலான அளவு வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் இதற்கு பதிலா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி இருக்கக்கூடிய இந்த 7 யூனிட்டையும் அப்படியே வச்சுட்டாங்க. இந்த 8வது யூனிட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு மீத எல்லா யூனிட்டையும் அவங்க அதே மாதிரி புது சிலபஸ்ல ஆட் பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஸோ அது எங்கெங்கெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் காட்டுறேன். அது போக இந்த புது யூனிட்டுக்குன்னே என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னா, பாடத்திட்டம் 7, 8, 9, 10 இது முழுக்க முழுக்க புதுசு. இது முழுமையா சேர்க்கப்பட்டது. 7, 8, 9, 10 இதுல இருந்து நீங்க அதிக வினாக்கள் எதிர்பார்க்கலாம். அண்ட் ரொம்ப எளிமையான வினாக்களும் எதிர்பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப புதிது, புதிதாக இணைக்கப்பட்டது. சரிங்களா? இப்ப பாடத்திட்டம் 1, 2, 3, 4, 5, 6 இருக்கு இல்லையா, அதாவது இந்த அலகுகள், இந்த யூனிட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த யூனிட்ஸ் எல்லாம் பாதிக்கு பாதி பழைய சிலபஸ். சரிங்களா? பாதிக்கு பாதி புதுசு. அப்போ நீங்க பழைய சிலபஸை தரவா படிச்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த புதிய பாடத்திட்டத்தின்படி ஒரு 40% நீங்க முடிச்சிட்டதா அர்த்தம். 40% வந்து முடிச்சிட்டதா அர்த்தம். பழைய பாடத்திட்டத்தை அப்படியே எடுத்துட்டு வந்து உள்ள 40% வச்சுட்டாங்க. நீங்க புதிதா படிக்க வேண்டியது என்னென்ன தலைப்புகள், எந்த தலைப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், இதெல்லாம் தான் நான் தெளிவா இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறேன். ஸோ கம் லெட் ஸ்டார்ட். ஸோ நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி 7, 8, 9, 10 ஆகிய யூனிட்டுகள் புதுசா இருக்கு இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் போய் அதை பார்த்துட்டு வந்துடலாமா? எஸ். நீங்க வாங்க 10வது யூனிட்ல இருந்து போலாம். 10வது யூனிட்ல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. இன்ஸ்ட்ரக்ஷனல் அண்ட் எஜுகேஷனல் டெக்னாலஜி. இன்ஸ்ட்ரக்ஷனல் அண்ட் எஜுகேஷனல் டெக்னாலஜி பத்தி கொடுத்துருக்காங்க. இது வந்து எஜுகேஷன் டெக்னாலஜி வந்து ஒரு சின்ன வார்த்தையா பழைய சிலபஸ்ல இருக்கும். பட் இது ரொம்ப ஆழமா விரிவுபடுத்தி கொடுத்துருக்காங்க நான் சொன்ன மாதிரி. அண்ட் இதுல இருக்கக்கூடிய தலைப்புகள் எதெல்லாம் முக்கியமான தலைப்புகள், இது முழுமைக்கும் உங்களுக்கு புதுசாக தான் சேர்த்திருக்காங்க. முழுமைக்கும் புதிதாக சேர்க்கப்பட்ட தலைப்புகள் தான். பாருங்க, எஜுகேஷன்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட பயன்பாடு என்ன, விர்ச்சுவல் ரியாலிட்டியோட பயன்பாடு என்ன. இப்போ நம்ம வந்து ஆன்லைன்ல தான் கனெக்ட் ஆயிருக்கோம். அதாவது நீங்களும் நானும் ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி மெத்தட் ஆஃப் டீச்சிங்க்கு என்ன சொல்லுவோம், இங்கெல்லாம் வந்து நம்ம என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் யூஸ் பண்றோம். இப்போ நம்ம கிளாஸ் எடுக்கிறோம், அந்த கிளாஸோட ரெக்கார்டிங்ஸும் உங்களுக்கு படிக்க கொடுக்குறோம் இல்லையா. ஆஃப்லைன் கிளாஸ்னா என்ன பண்ணுவோம், நம்ம 2 பேருமே ஒரு வகுப்பறைக்கு வருவோம், நேரா முகம் பார்த்து பேசுவோம், நிறைய விஷயங்களை பரிமாறிக்கொள்வோம். அதுக்கப்புறம் வகுப்பு முடிந்ததுக்கு அப்புறம் அவங்கவுங்க வீட்டுக்கு போவோம். இது ஆஃப்லைன் கிளாஸ். நான் ஒரு கரும்பலகையில அந்த சாக் பீஸ் வச்சு எழுதிட்டு இருப்பேன். ஆனா இப்போ ஆன்லைன்ல நீங்களும் நானும் கனெக்ட் பண்ணும்போது எனக்கு நான் நிறைய சாஃப்ட்வேர் யூஸ் பண்றேன். அண்ட் இந்த எல்லாத்தையும் உங்களுக்கு நான் ரெக்கார்டிங்ஸா ஒரு மொபைல் ஆப்ல கொடுக்குறேன். ஸோ நான் யூஸ் பண்ற சாஃப்ட்வேர் அண்ட் அதுக்கு நான் உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் கொடுக்குறேன் இல்லையா, அந்த ஒரு சாஃப்ட்வேர். இதெல்லாம லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. நிறைய சாஃப்ட்வேர் இருக்கு அப்படி. அது ஒரு ஆசிரியரா நம்ம தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா நம்மளோட கல்வி எப்படி மாறுது, டிஜிட்டல் எஜுகேஷனா மாறுது இல்லையா. ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அதே மாதிரி இந்த டிபேக், எஃப்ஓஎஸ்எஸ் நமக்கு கண்டிப்பா என்ன சொல்றாங்கன்னா அப்ரிவேஷன்ல இருந்து கேள்விகள் வரும்னு சொல்றாங்க. அண்ட் மூக் இதெல்லாம் பாருங்க, முழுக்க முழுக்க புது டெக்னாலஜி. மூக் அப்படிங்கிறது மாசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்ஸ். இப்பவே படிச்சிடணும்.
ஏன்னா இது ஒரு கேள்வி உங்களுக்கு. ரொம்ப எளிமையா சொல்றேன். மூக் என்ன? ஒரு கேள்வி. டி பேக்ல பி எதை குறிக்குது? கேள்வி. சரிங்களா? எஃப்ஓஎஸ்எஸ்ல அப்ரிவேஷன் சொல்லுங்க. ஒரு கேள்வி. இப்பவே படிச்சிடணும். இந்த வீடியோ பார்த்தாலே கேள்வியை கரெக்டா ஆன்சர் பண்ணிடணும். சரிங்களா? ஸோ இது மாதிரி சில தலைப்புகள் இருக்கு. சரி, அடுத்து இந்த 10th யூனிட்ல என்ன குடுக்குறாங்க? ப்ளூம்ஸ் டாக்ஸானமி ரிவைஸ்டு வெர்ஷனும் கேட்குறாங்க. அதாவது ப்ளூம்ஸ் வந்து முதல்ல ஒரு ஒரு அமைப்பு கொடுத்திருப்பாரு. அந்த டயகிராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்மளுமே கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அண்ட் அதே மாதிரி சில ஆண்டுகள் கழிச்சு அதை மறுபரிசீலனை செய்து இன்னொரு வடிவத்துல கொடுத்திருப்பாங்க. அந்த 2 வடிவத்துக்கும் என்ன வேறுபாடு அப்படிங்கிறது தெரியணும். அந்த ஆண்டு குறிப்பா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 1956ல கொடுத்திருப்பாரு. அடுத்தது வந்து 2001ல கொடுத்திருப்பாரு. ஃபர்ஸ்ட் கொடுக்கும்போது எல்லாத்தையுமே வந்து பெயர்ச்சொல்லா கொடுத்திருப்பாரு. அதுக்கடுத்து அதை வெர்பா மாத்திருப்பாரு. ஸோ எப்போ வந்து பெயர்ச்சொல் குடுத்தாங்க, எப்போ வெர்ப் குடுத்தாங்க, அண்ட் அதே மாதிரி அதுல குடுத்திருக்கக்கூடிய வரிசையிலயும் மாற்றம் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் நம்மளுடைய கேள்விகள். ரொம்ப எளிமையான கேள்விகள். ஓகே. அடுத்து பாருங்க லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங். லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங் வந்து நம்மளோட சிலபஸ்ல இதுவரைக்கும் அவங்க நேரடியா எங்கேயுமே குடுக்கல பழைய சிலபஸ்ல. ஆனாலும் அதுல இருந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க. நமக்கு கொஸ்டின் பேப்பர்ல உண்டு. ஸோ இந்த முறை வந்து அது நேரடியாவே, வெளிப்படையாவே சிலபஸ்ல குடுத்துட்டாங்க. சரிங்களா? இந்த சைபர்நெட்டிக்ஸ், அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைனிங்லயே ஏடி டிசைனிங், ஏடி மாடல்னு ஒண்ணு உண்டு. அதே மாதிரி அஷ்யூர் மாடல்னு ஒண்ணு உண்டு. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைன்குள்ள படிக்க வேண்டிய தலைப்புகள். புரியுதுங்களா? ஸோ ரொம்ப 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 தெளிவா நம்ம என்ன பண்ணணும்? இந்த 10th யூனிட் படிக்கணும். நான் சொன்ன மாதிரி ரொம்ப எளிமையான கேள்விகள் வந்து நீங்க இந்த 10th யூனிட்ல இருந்து எதிர்பார்க்கலாம். அடுத்ததா வாங்க நம்ம 9th யூனிட் போலாம். இங்கேயும் பாருங்க கரிக்குலம் டிசைன் பத்தி பேசியிருக்காங்க. டெவலப்மெண்ட் ஒரு கரிக்குலம ஒரு ஆசிரியர் எப்படி கட்டமைக்கிறாங்க, அந்த டெவலப் பண்ணும்போது கரிக்குலம் கட்டமைக்கும்போது நமக்குன்னு சில கொள்கைகள் இருக்கும். கரிக்குலம் வடிவமைப்பதற்கு இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு இருக்கும். அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி என்ன டைப் ஆஃப் கரிக்குலம் அது, அப்புறம் அதுல என்ன மாடல்ஸ் யூஸ் பண்றோம். இப்படியெல்லாம் நீங்க கரிக்குலத்த வடிவமைக்க முடியும். பாடத்திட்டத்த இந்த மாதிரிலாம் நீங்க வடிவமைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கலைத்திட்டம் அப்படிம்போம். சிலபஸ்ங்கிறது பாடத்திட்டம், கரிக்குலம் அப்படிங்கிறது கலைத்திட்டம். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்க வந்து உங்களுடைய கலைத்திட்டத்தை வடிவமைக்க முடியும்னு ஏற்கனவே சில பேர் வந்து ஒரு ஐடியாஸ் குடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட ஐடியாஸ்லாம் நம்ம படிக்கணும். டெய்லர் குடுத்துருக்காங்க, வீலர் குடுத்துருக்காங்க, டாபா குடுத்துருக்காங்க, ஸ்டஃபில் பீன். ஸோ இவங்க எல்லாருமே பாருங்க நமக்கு நெறைய இருக்கு. ஆனா நம்ம சிலபஸ்ல ஒரு 4 பேர் தான் குடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஆண்டு அவங்க வடிவமைத்தாங்க, அதுக்கு பேர் என்ன? அது வந்து டெக்னிக்கல் கரிக்குலம் மாடலா? இல்ல நான் டெக்னிக்கலான கரிக்குலம் மாடலா? புரியுதுங்களா? டெக்னிக்கல் கரிக்குலம் மாடல், நான் டெக்னிக்கலா? சயின்டிஃபிக் மெத்தடா, நான் சயின்டிஃபிக் மெத்தடா? ஸோ இந்த மாதிரி சில இடங்கள் நம்ம படிச்சா போதும். நான் சொன்ன மாதிரி டைப்ஸ் ஆஃப் கரிக்குலம், கரிக்குலமோட பிரின்சிபல்ஸ். ஸோ இதெல்லாம் தான். இது ரொம்ப எளிமையான யூனிட், குட்டி யூனிட். 7, 8, 9, 10 வந்து ரொம்ப 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 குட்டியோண்டு யூனிட். சரிங்களா? ஆனா புது யூனிட். ஓகே. ரொம்ப எளிமையா படிச்சிடலாம். நம்ம கண்டிப்பான முறையில இந்த சிலபஸ ரொம்ப எளிமையா கவர் பண்ணிட முடியும். நியூ பேட்ச் அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து வாங்க 8th யூனிட். இந்த 8th யூனிட்ல முழுக்க முழுக்க மேனேஜ்மென்ட் தொடர்பான, நிர்வாகம் தொடர்பான தலைப்புகள உள்ள வச்சிருக்காங்க. இப்போ எந்த ஒரு மேனேஜ்மென்ட் ஸ்டூடண்ட்ஸ்மே போஸ்ட் கார்ப்னா கேட்டீங்கன்னா என்னன்னு சொல்லிடுவாங்க. அப்போ பி என்ன? பிளானிங். ஓகே. எஸ் என்ன? ஸ்டாஃபிங். ஆர் என்ன? ரிப்போர்ட்டிங். பி என்ன? பட்ஜெட்டிங். சொல்ல தெரியும். ஸோ இது நம்ம ஒண்ணும் இல்ல. போஸ்ட் கார்புக்கு விரிவாக்கம் தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்க அடுத்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம். அவ்வளவுதான். ஸ்வாட். ஸ்வாட் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஸ்வாட் அனாலிசிஸ் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட். இங்க ஸ்வாக்னு கொடுக்குறாங்க. எஸ்சி கொடுக்குறாங்க. அப்படின்னா this stands for சேலஞ்சிங். சேலஞ்சிங். சேலஞ்சஸ். சரிங்களா? அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். லீடர்ஷிப் ஸ்டைல்ஸ் அண்ட் லீடர்ஷிப் தியரி இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஓல்டு சிலபஸ். இந்த ஒரு பகுதி மட்டும் நம்மளுடைய ஓல்டு சிலபஸ். சரிங்களா? மீது எல்லாமே புதுசு தான். பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் வந்து ஃபாயில் கொடுத்துருப்பாங்க. 14 பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஃபாயில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம படிக்கணும். சரிங்களா? டெய்லரோடதெல்லாம் படிக்க தேவையில்லை. நம்ம அவ்வளோ டெப்தா போக தேவையில்லை. போஸ்ட் கார்ப் அப்படிங்கிறது அதோட அப்ரிவேஷன், அது யாரு கொடுத்தா, எந்த வருடம், பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஃபாயில் கொடுத்தது, அந்த 14 பிரின்சிபல்ஸ் என்னென்ன. ஸோ இதெல்லாமே நம்ம தெளிவா படிக்கணும். அவ்வளவுதான் உங்களுக்கு இந்த யூனிட்ல இருந்து கேள்விகள் முடிஞ்சது. டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இதுவுமே ஒரு முக்கியமான தலைப்பு தான். அதுக்கு ஒரு டயக்ராம் இருக்கும். அந்த டயக்ராம் கீழ ஒரு 4 பாயிண்ட் இருக்கும். படிச்சீங்கன்னா அவ்வளவுதான் உங்களோட கண்டென்ட் முடிஞ்சது. ஸோ இதுதான் நம்மளுடைய யூனிட் 8. சரிங்களா? ஓகே. ஆனா சிலபஸ நான் திரும்பவும் சொல்றேன், ரொம்ப ஆழப்படுத்தியிருக்காங்க. ரொம்ப அதிகப்படுத்தியிருக்காங்க. ஒரு 60% வந்து புதிதாகத்தான் இருக்குது. நீங்க இந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள ரொம்ப எளிமையா பண்ணிட முடியும் அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். நீங்க எந்த இடத்துலயுமே சோர்வடையக்கூடாது, சோர்வடையக்கூடாது. கண்டிப்பான முறையில நம்மளால எளிமையா இந்த புரிதலோட வெற்றி அடைய முடியும். சரிங்களா? அடுத்து பாருங்க யூனிட் 7. யூனிட் 7 நிஜமா நம்ம அன்றாட வாழ்க்கையில ஒரு ஒரு ஆசிரியரும் பயன்படுத்தக்கூடியதுதான். வகுப்பறைக்கு போனா மாணவர்ட்ட ஒரு 4 கேள்வி கேட்கிறது. அந்த ஒரு பாடம் நடத்தி முடிச்சோனே அதுல வந்து ஒரு தேர்வு வைக்கிறது. அந்த தேர்வு மதிப்பீடு செய்றது. இதெல்லாம் நம்ம செய்றோம் இல்லையா? ரொம்ப சிம்பிள். அதான் இங்கேயும் குடுத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ
இத வந்து இன்னும் கொஞ்சம் ஆழமா இந்த அசஸ்மென்ட், இவாலுவேஷன்லாம் நெறைய டைப்ஸ் குடுத்துருக்காங்க. பாருங்க ஃபார்மேட்டிவ், சம்மேட்டிவ், நார்ம் ரெஃபரன்ஸ், கிரைட்டீரியன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஆழமா குடுத்துருக்காங்க. இந்த டெஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் அச்சீவ்மென்ட் டெஸ்ட் குடுத்துருக்காங்க. டயக்னாஸ்டிக், ப்ராக்னாஸ்டிக் டெஸ்ட் குடுத்துருக்காங்க. நான் சொன்னேன் இல்லையா, இப்ப வந்து நெறைய சாயல், இந்த சிலபஸோட சாயல் வந்து தேசிய கல்விக் கொள்கை 2020 கொஞ்சம் பிரதிபலிக்குதுன்னு. அப்போ இந்த கன்டினியூயஸ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் இவாலுவேஷன் இது வந்து தேசிய கல்விக் கொள்கை 2020ஓட ஒரு மையக் கருத்து. சரிங்களா? நம்ம கிளாஸ்ல நெறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். தேசிய கல்விக் கொள்கை 2020. நான் YouTubeலயும் அத பத்தி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அவங்க வந்து அந்த 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 கல்விக் கொள்கைய சொல்லும்பொழுது, ஒரு 20 பாயிண்ட், 25 பாயிண்ட் வந்து முக்கிய சாராம்சமா சொல்றாங்க. அதுல இது ஒரு முக்கியமான பாயிண்ட். கன்டினியூயஸ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் இவாலுவேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஒவ்வொரு ஆசிரியரும் இத கையாளணும் அப்படிங்கிறாங்க. ஓகே. அண்ட் அடுத்து பாருங்க இந்த டூல்ஸ் நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணுவோம். ஒரு மாணவன வந்து எப்படி நம்ம வந்து நோக்கி கவனிப்போம் இல்லையா? அந்த மாணவனோட அ ப பயிற்சி முறை எப்படி இருக்குன்னு நம்ம கவனிப்போம். அதே மாரி அவங்களுக்குன்னு ஒரு போர்ட்ஃபோலியோ. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல எவ்வளோ மார்க் எடுத்தாப்ல, செகண்ட் எக்ஸாம்ல எவ்வளோ மார்க் எடுத்தாப்ல, என்ன முன்னேற்றம்ங்கிறத நம்ம தொடர்ந்து அவங்க துறையில அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கங்கிற தகவல் வந்து அந்த ஆசிரியர் கையில இருக்கும். போர்ட்ஃபோலியோ, ரூப்ரிக், ரேட்டிங் ஸ்கேல்ஸ் இது எல்லாமே இன்றைக்கும் நம்ம ஆசிரியர்கள் பயன்படுத்தக்கூடியதா, நடைமுறையில இருக்கக்கூடியதா. ஸோ இதெல்லாம் என்னன்னு நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா தெரிஞ்சு படிச்சுக்க போறோம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப எளிமையான யூனிட் தான். ஏன்னா நம்ம நடைமுறையில பிராக்டிகலா அத செய்றதுனால. அகைன் நான் சொன்ன மாதிரி 7, 8, 9, 10 ஆகிய புது யூனிட்ல என்னென்ன தலைப்புகள் குடுத்திருக்காங்க அப்படின்னு நான் ரொம்ப சுருக்கமா சொல்லிட்டேன். இதற்கடுத்து ஒரு தெளிவான புரிதலோட நல்ல ஆழமா இன்னொரு வீடியோவும் நான் உங்களுக்கு குடுக்குறேன். அண்ட் இப்போ நம்ம முதல் 6 யூனிட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த முதல் 6 யூனிட்ட பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி, இந்த பழைய சிலபஸ் இருக்கு இல்லையா? ஓல்டு சிலபஸ். ஓல்டு சிலபஸ்ல இருக்கக்கூடிய 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இந்த 8வது யூனிட்ட முழுக்க முழுக்க தூக்கிட்டாங்கங்க. 8வது யூனிட்ட முழுக்க முழுக்க தூக்கிட்டாங்க. இப்போ இந்த ஓல்டு சிலபஸ்ல இருக்க யூனிட் இருக்குல்ல, இந்த யூனிட். இதுதான் இது. இது அப்படியே ஓல்டு சிலபஸோட சாயல் தான். இப்ப நம்ம மெட்டீரியல்லயும் இது இருக்கு. நெறைய பேருக்கு என்ன அப்டின்னா, மேம் மெட்டீரியல் அப்டின்னு. ஆமா, நம்ம மெட்டீரியல் குடுத்தாச்சு. 2 வால்யூம் எஜுகேஷன் சைக்காலஜி புக் குடுத்துருக்கோம். அண்ட் இப்ப புது சிலபஸையும் ஆட் பண்ணி 3 வால்யூம் கமிங் சூன். வெரி சூன். ஓகே. ஸோ ஸ்டே டியூன் வித் சிக்ஷா கிளாஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் டூ சிக்ஷா கிளாஸ். அண்ட் நான் சொன்ன மாதிரி லுக் அட் திஸ் ஃபர்ஸ்ட் யூனிட் இப்ப குடுத்துட்டாங்க. இந்த ஃபர்ஸ்ட் யூனிட் நம்ம சிலபஸ்ல அப்டியே நம்ம கவர் பண்ணியிருப்போம். நீங்க இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். இது எல்லாமே நம்ம அப்டியே கவர் பண்ணியிருப்போம். இப்போ இந்த 2ண்ட் பகுதி இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் யூனிட்டோட 2வது பகுதி இது வந்து முழுக்க முழுக்க புதிதாக தாங்க ஆட் பண்ணியிருக்காங்க. முழுக்க முழுக்க புதிதா ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த பகுதி. ஓகே. இது ஓல்டு சிலபஸோட ஃபர்ஸ்ட் யூனிட். யூனிட் 1. இது புதுசா ஆட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? விளக்கம் கிடைச்சிடுச்சுங்களா? நான் சொல்றது உங்களுக்கு தெளிவா புரியுதுங்களா? அடுத்ததா 2ண்ட் யூனிட் பார்க்கலாமா? இப்ப பாருங்களேன். 2ண்ட் யூனிட் பொறுத்தவரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க அப்டின்னா, நம்ம ஓல்டு சிலபஸோட 7த் யூனிட் எடுத்துட்டு வந்து இங்க வச்சிருக்காங்கங்க. ஓல்டு சிலபஸோட 7த் யூனிட் எடுத்துட்டு வந்து இங்க வச்சிருக்காங்க. சரிங்களா? அண்ட் அதுலயுமே காந்தி, தாகூர், கிருஷ்ணமூர்த்தி, அரபிந்தோ இந்த ஆசிரியர்கள், இந்த மாதிரி கல்வியாளர்கள் எல்லாரையும் உள்ள வச்சிருக்காங்க. விவேகானந்தர் கொஞ்சம் புதுசா தான் இருக்காரு. அண்ட் அதே மாதிரி இங்கேயும் ரூசோ, ஃப்ரோபெல், மான்டெசரி, டெவி இவங்க எல்லாரும் பழைய ஆட்கள். பழைய சிலபஸ்ல இருக்கிறவங்க அப்படியே இருக்காங்க. பிளாட்டோவும், பெஸ்டலோசியும் புதுசா இருக்காங்க. வேற எந்த வார்த்தையும் புதுசா இல்ல. ஓல்டு சிலபஸ்ல 7த் யூனிட்ட அப்படியே எடுத்துட்டு வந்து இங்க குடுத்துட்டாங்க. அடிஷனலா யார் ஆட் பண்ணியிருக்காங்க? விவேகானந்தர், பிளாட்டோ, பிளாஸ்டோசி இத மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த மெட்டாபிசிக்ஸ், ஆன்டாலஜி, எபிஸ்டமாலஜி, ஆக்சியாலஜி இது எல்லாமே புது புது வார்த்தைகள் தான். ஆனா இது எல்லாமே கொஞ்சம் வந்து ரிசர்ச் பிலாசபியோட தொடர்புடைய வார்த்தைகள். புரியுதுங்களா? ஓகே. இதுல நீங்க வந்து எந்த விதமான பதட்டமும் எடுத்துக்க வேண்டாம். எல்லாமே ஒரு 4 லைன் டெஃபனிஷன் தான். அது படிச்சுக்கிட்டா போதும். சரிங்களா? ஏன்னா நீங்க நெறைய பேர் பதர்றீங்க. 60% புதுசா ஆட் பண்ணியிருக்காங்க. 70% புதுசா ஆட் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணட்டும்னு பதட்டத்த தவிர்த்துட்டு நீங்க ஃபோகஸ்டா பிரிப்பேர் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா ரிசல்ட் எடுக்க முடியும். நான் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா கோஆர்டினேட் பண்றேன். நான் சொன்ன மாதிரி இந்த வார்த்தைகள் ரொம்ப புதுசா இருந்தாலும், நீங்க படிக்கிறதுக்கு அது 4 வரி தான். அந்த கான்செப்ட்ட புரிஞ்சுட்டா போதும். ஆனா நீங்க கேள்விகள் எங்கிருந்து தெரியுமா எதிர்பார்க்கலாம்? விவேகானந்தர்ட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். பிளாட்டோல இருந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா பிளாட்டோவ இந்த யூனிட்ல வச்சுட்டாங்க. கார்ல் மார்க்ஸ பின்னாடி இன்னொரு யூனிட்ல வச்சிருக்காங்க. நான் காட்டுறேன். ஓகே. ஸோ இவங்கலாம் வந்து என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அண்ட் நீங்க கேட்கிறீங்க மேம் இந்த நேச்சுரலிசம் வார்த்தையெல்லாம் எப்படி மேம்? ஐடியலிசம், நேச்சுரலிசம், ரியலிசம், பிராக்மேட்டிசம். ஆக்சுவலி இவங்க எல்லாருமே ஒண்ணொண்ணு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? தாகூர் வந்து நேச்சுரலிசம் சொல்லியிருப்பாரு. அண்ட் இப்போ
பிரபல் வந்து எப்படி விளையாட்டு மூலமா கல்வி கத்துக்கிறதுன்னு சொல்லியிருப்பாரு. ஜான் டேவி வந்து பிராக்மேட்டிசம் சொல்லியிருப்பாரு. ஸோ ஒருத்தவங்களும் இந்த ஸ்கூல் ஆஃப் தாட்ஸை ஃபாலோ பண்ணினவங்க தான். நம்ம பழைய சிலபஸ்ல படிச்சவங்க தான். அது மட்டும் இல்லாம இந்த புதுசா சொன்னேன் இல்லையா, விவேகானந்தர், பிளாட்டோ, பெஸ்டலாஜி இவங்கள மட்டும் நீங்க புதுசா ரீட் பண்ணிக்கணும். அங்கிருந்து நீங்க அதிகமான கேள்விகள் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இப்போ அடுத்து இங்க என்ன மேம் அப்படின்னா, கண்டிப்பா இது புதுசா ஆட் பண்ணியிருக்காங்கங்க. இது நியூலி ஆடட் தான். இதுல உங்களுக்கு மாற்று கருத்தே வேணாம். பாருங்க, மேக்ஸ் வெப்பர் ஆட் பண்ணிருக்காங்க, கால் மார்க்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க, டர்க்ஹியம் ஆட் பண்ணிருக்காங்க, பாலோ ஆட் பண்ணிருக்காங்க, ஆகஸ்டே ஆட் பண்ணிருக்காங்க. பாருங்க, இவங்க எல்லாருமே புதுசுதான். இவங்க எல்லாருமே சோசியாலஜிஸ்ட். இவங்க கல்வியாளர்கள் மட்டும் இல்ல, சமூகத்துல ஒரு பெரிய சீர்திருத்தத்தை ஏற்படுத்தினவங்க. சோ இவங்களை பத்தி இங்க கொடுத்திருக்காங்க. அந்த சமுதாயம் சார்ந்து என்னென்ன ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு, அது கல்வியை எப்படி பாதிக்குது, அதை சரி பண்றதுக்கு நம்ம என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணும், தேசிய அளவுல என்னென்ன எடுத்திருக்கோம், அப்புறம் சர்வதேச அளவுல என்னென்ன எடுத்திருக்கோம், இது எல்லாமே இந்த யூனிட் 2ல புதுசா ஆட் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் இப்போ நான் ரெட் கலர்ல கோடு போட போறது எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் பழைய சிலபஸ்ல இருக்கு. வேல்யூ எஜுகேஷன் பழைய சிலபஸ்ல இருக்கு. என்விரான்மெண்டல் எஜுகேஷன் பழைய சிலபஸ்ல இருக்கு. பாப்புலேஷன் எஜுகேஷன் அப்படிங்கிறது பழைய சிலபஸ்ல இருந்தது. பட் பாப்புலேஷன் எஜுகேஷன்ங்கிற வார்த்தைக்கு பதிலா ஹெல்த் எஜுகேஷன், ஜெண்டர் பெர்ஸ்பெக்டிவ் எஜுகேஷன் அப்படின்னு அதை மாத்திருக்காங்க. பாப்புலேஷன் ஸ்டடீஸை தான் பழைய சிலபஸ் நல்லா ஆழமா உள்வாங்கி படிச்சவங்களுக்கு தெரியும். பாப்புலேஷன் ஸ்டடீஸ்க்கு பதிலாக தான் இவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஹெல்த் எஜுகேஷன் அண்ட் ஜெண்டர் பெர்ஸ்பெக்டிவ் இன் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. அண்ட் ரொம்ப முக்கியமா எஸ்டிஜிங்கிற வார்த்தை நான் பல முறை சொல்லியிருக்கேன். எஸ்டிஜி எம்டிஜி சிலபஸ்ல இல்லைன்னு விட்டுடாதீங்க, படிங்க. ஏன்னா அது இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப கரண்ட் அஃபேர்ஸ். 2030 வரைக்கும் எஸ்டிஜி இருந்து கேள்விகள் உண்டு. ஏன்னா எஸ்டிஜியோட இந்த கோல் இது ஒரு கேள்வி எக்ஸாம்ல இந்த கேள்வி வரும். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா எக்ஸாம்ல அழகா ஒரு 10 கேள்வி போடணும். இங்க பாருங்க, 2015 இந்த எஸ்டிஜி ஆரம்பிக்கிறாங்க. 2030 இந்த இலக்குகளை நம்ம அடைய வேண்டும். இந்த 15 ஆண்டு காலம் வந்து எஸ்டிஜில ஒரு 17 இலக்குகள் வைக்கிறாங்க. எஸ்டிஜில ஒரு 17 இலக்குகள் கோல்ஸ் வச்சு அதுக்கு இந்த 15 ஆண்டு கால அவகாசம் கொடுத்து அதை அச்சீவ் பண்றதுக்கு என்ன பண்றாங்க, சர்வதேச அளவுல ஐக்கிய நாடுகள் கூட்டணி சபை வந்து செயல்படுறோம். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்தியாவுமே அதை நோக்கி தான் செயல்படுது. நம்ம ரெனியூபிள் எனர்ஜில இருந்து நான் ரெனியூபிள் எனர்ஜிக்கு போறோம். பெரிய பெரிய சோலார் பவர் பிளான்ஸ் கட்டுறோம் இல்லையா? சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம செய்யறோம். கல்வியை வந்து டிஜிட்டலா ஆக்கி எல்லா கிராமப்புறங்களுக்கும் நகரப்புறங்களுக்கும் சரிசமமா கொடுக்குறோம். இதெல்லாம் யார் சொன்னா? எஸ்டிஜில 4th கோல். எஸ்டிஜில 17 கோல் இருக்கா, இதுல 4வது கோல் தான் கல்வியை பத்தி பேசுது. தெளிவா நம்ம மெட்டீரியல்ல கொடுத்துருக்கோம். பழைய சிலபஸ்ல எஸ்டிஜிங்கிற வார்த்தை கிடையாது. பழைய சிலபஸ்ல இந்த நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் அண்டர்ஸ்டாண்டிங்கிற ஒரே வார்த்தையில முடிச்சிருவாங்க. அப்ப நான் சொல்லியிருக்கேன், இந்த இன்டர்நேஷனல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட அர்த்தம் என்னவென்றால் எம்டிஜி எஸ்டிஜின்னு ஒரு 2 விஷயத்தை நீங்க படிக்கணும். எம்டிஜி வந்து பழசுங்க, வெறும் 8 கோல் தான் இருக்கும். எம்டிஜி வந்து 8 இலக்குகள் தான் இருக்கும். அண்ட் எம்டிஜியோட காலமும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2000 இருந்து 2015 வரைக்கும் தான் எம்டிஜியோட காலம். ஆனா இப்போ கரண்ட்ல இருக்கிறது எஸ்டிஜி. அதுதான் நமக்கு சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இந்த நான் இப்போ நான் வீடியோ கண்டென்ட் கொடுக்குறேன் இல்லையா, இந்த கண்டென்ட்டை நீங்க ஃபாலோ பண்ணினாலே நீங்க கண்டிப்பா ஒரு 4-5 கொஸ்டின்ஸ் போட்டுலாம். நீங்க எக்ஸாம் எழுதிட்டு வந்து கூட இந்த வீடியோல கமெண்ட் பண்ணுங்க, ஆமா மேம் எஸ்டிஜியோட இலக்குகள் எத்தனைன்னு கேள்வி வந்திருந்தது, அதோடைய ஆண்டு என்னன்னு கேள்வி வந்திருந்தது, எஸ்டிஜில கல்வியை பத்தி பேசக்கூடிய அந்த கோல் என்ன கேள்வி வந்திருந்தது. இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பெக்டட் டாபிக். ஏன்னா புது சிலபஸ் அப்படின்னு நீங்க பயப்படுறதை விட இதுல இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நீங்க பயன்படுத்தலாம். என்னன்னா ரொம்ப எளிமையான எதிர்பார்க்கக்கூடிய மேலோட்டமான முதல் வரி கேள்விகள் தான் வரும். ஓகே. அண்ட் இது எல்லாமே நம்ம சிலபஸ் நம்ம கொடுத்துருக்க புக்ல டீடைல்டா கவர் பண்ணிருக்கோங்க. யூனிட் 1ல இருந்து யூனிட் 6 வரைக்கும் இந்த புது சிலபஸ்ல நம்ம கவர் பண்ணிருக்கோம். சரிங்களா? புதிய சிலபஸ் நம்ம புக்லயே கவர் பண்ணிருக்கோம். அண்ட் புக் பர்ச்சேஸ் பண்ற கூடிய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அடுத்து யூனிட் 7, 8, 9, 10 வந்து உங்களுக்கு அடுத்த ஒரு 2 டேஸ்ல ரெடி ஆயிடும். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவோம். சரிங்களா? அண்ட் புக் நீங்க வெளியே வாங்கியிருக்க எல்லாருமே 3rd யூனிட்டும் நீங்க கண்டிப்பா வாங்கிக்கோங்க. ஸோ அடுத்ததான் இந்த தேர்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய யூனிட்டை தான் அப்படியே இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல எதுவும் அவங்க பெரிய அளவுல புதுசா ஆட் பண்ணல. ஒரு சின்ன பார்ட் எங்க ஆட் பண்ணிருக்காங்கன்னா அது இந்த பகுதி தான். ஸோ இந்த பகுதியில பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் யூனிவர்சிட்டியை எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணினாங்க அண்ட் புதுசா கொண்டு வந்த எஜுகேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் எந்த யூனிவர்சிட்டி எப்போ பில்ட் பண்ணினாங்கிற அந்த வருடத்தை உங்களுக்கு கேள்வியா கேட்பாங்க. இதுல இருந்து அந்த வருடம் சார்ந்த கேள்விகள், எந்த பல்கலைக்கழகம் எப்ப தோற்றுவிக்கப்பட்டதுங்கிற மாதிரி கேள்விகள் நீங்க எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த சங்கம் லிட்ரேச்சர், தமிழ் லிட்ரேச்சர்லாம் பழைய சிலபஸ்லயே இருந்தது. ஹிஸ்டாரிக்கல் சைட்ஸ், ஸோ ஆதிச்சநல்லூர், கீழடி இந்த மாதிரியான ஹிஸ்டாரிக்கல் சைட்ஸ்ல இருந்து கேள்விகள் நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல அந்த சுதந்திர போராட்டம் எப்படி நடந்தது, பாளையக்காரர்கள் புரட்சியா இருக்கட்டும், இல்ல வேலூர் புரட்சியா இருக்கட்டும், இதெல்லாம் எப்படி நடந்தது, பெண்களின் பங்கு என்ன, இதெல்லாமே நம்ம கவர் பண்ணிருக்கோம். சிலபஸ்ல ரொம்ப டெப்தாவே படிச்சிருக்கோம்.
நம்ம கிளாஸஸ்ல. ஸோ எஸ், ஸோ இது எல்லாமே வந்து பழைய சிலபஸ் தான். அடுத்ததான் யூனிட் 4 போகலாம். யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் எல்லாமே பல சிலபஸ் தான், ஓல்டு சிலபஸ் தான். ஓகே, எங்கெங்க வந்து புதுசா ஆட் பண்ணிருக்காங்கன்னு நான் சொல்றேன். இந்த பகுதி வந்து முழுமையா புதுசா தான் ஆட் பண்ணிருக்காங்க. இது வந்து முழுசா தான் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ப்ரூனர், எரிக்சன், கோல்பர்க், டேனியல் கோல்மன் இவங்களுடைய விஷயங்கள் புதுசா ஆட் பண்ணிருக்காங்க. இப்ப பழைய சிலபஸ்ல கோல்பர்க் அப்படிங்கிற வார்த்தை வந்து உங்களுக்கு இருக்காது, எரிக்சன் அப்படிங்கிற வார்த்தை இருக்காது. ஆனாலும் பழைய வினாத்தாள் எடுத்து பார்த்தீங்கன்னா எரிக்சன், கோல்பர்க், ப்ரூனர் இல்லாத கேள்வித்தாளும் இருக்காது. ஸோ இப்ப சிலபஸ்ல அவங்க நேரடியா அதை கொடுத்துருக்காங்க. ஓகே, ரொம்ப விவரமா நமக்கு சிலபஸ் கொடுத்துருக்காங்க, அதான் சொல்லணும். அண்ட் இது எல்லாமே நம்மளுடைய ஓல்டு சிலபஸ் பேஸ் பண்ணி தான் அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க. சரிங்களா? இந்த ஒரு பகுதி மட்டும் நீங்க வந்து கொஞ்சம் புதுசா ஆட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்து நம்ம 5th யூனிட் பார்க்கலாம். 5th யூனிட் பொறுத்த வரைக்கும் லேர்னிங் அண்ட் டீச்சிங் மெத்தட்ஸ். லேர்னிங் அண்ட் டீச்சிங் மெத்தட்ஸ் அப்படியே நம்ம சொன்ன மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஓல்டு சிலபஸ். சரிங்களா? இது நியூ இருக்கு பாருங்க. டைப்ஸ் ஆஃப் டீச்சிங் இருக்கு பாருங்க. மைக்ரோ டீச்சிங், ஸ்கில் பேஸ்டு டீச்சிங், லேர்னிங் ஸ்டைல்ஸ்ல கினஸ்தட்டிக், ஆடிட்டரி ஸ்டைல். சரிங்களா? அதே மாதிரி ஆட்டோக்ராட்டிக் டீச்சிங் ஸ்டைல், பெர்மிசிவ் டீச்சிங் ஸ்டைல்ஸ், இது எல்லாமே. அண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங்லயுமே இண்டக்டிவ், டிடக்டிவ் ரொம்ப முக்கியமானது. இதுல இருந்து கேள்வி வரும். இண்டக்டிவ், டிடக்டிவ் அண்ட் அட்வான்ஸ்டு ஆர்கனைசர். அட்வான்ஸ்டு ஆர்கனைசர் யார் சொன்னா, யார் கொடுத்தது? ஓகே, ஸோ இது எல்லாமே நமக்கு நியூலி ஆடட். என்கொயரி பேஸ்டு டீச்சிங் மெத்தட் இதெல்லாமே நியூலி ஆடட் அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானதும் கூட. இப்போ லெசன் பிளானிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கேக்னே லெசன் பிளானிங் பத்தி பேசியிருப்பாரு, ஹெர்பர்ட் லெசன் பிளானிங் பத்தி பேசியிருப்பாரு. ஸோ அவங்க ஒருத்தவங்களுமே என்ன பேசியிருக்காங்க, அவங்க அந்த என்ன ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுல எத்தனை பாயிண்ட் இருக்கு, இல்ல அந்த ஒரு டயக்ராம் ஞாபகம் வச்சுக்கிறது, அந்த மாதிரி கண்டிப்பா நம்ம லெசன் பிளானிங் படிச்சுக்கணும். கண்டிப்பா ஹெர்பர்ட்டோட லெசன் பிளானிங், அப்புறம் கேக்னேயோட லெசன் பிளானிங் படிச்சுக்கணும். அதே மாதிரி லேர்னிங் ஸ்டைல்ஸ்னு வரும்போது விஷுவல், ஆடிட்டரி, கினஸ்தட்டிக் இந்த எல்லா ஸ்டைல்ஸுமே நமக்கு தெரிஞ்சது தான், ஒரு தடவை கோத்ரூ பண்ணிக்கணும். அட்வான்ஸ்டு ஆர்கனைசர், ஓகே, ஸோ அது ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ இதெல்லாமே இண்டக்டிவ், டிடக்டிவ் கண்டிப்பா எதிர்பார்க்கக்கூடிய கேள்வி. ஓகே, ஸோ இதெல்லாமே 5th யூனிட். கொஞ்சம் 50% வந்து ஓல்டு, 50% வந்து நியூ. சரிங்களா? ஓகே, அடுத்து 6th யூனிட் பார்க்கலாம். 6th யூனிட்ல இட் வாஸ் சேம். மோட்டிவேஷன் கொடுத்துட்டாங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மோட்டிவேஷன், மேஸ்லோட தியரி பழைய சிலபஸ் தான். அச்சீவ்மெண்ட் தியரி பழைய சிலபஸ் தான். இன்டெலிஜென்ஸ் தியரி நாங்க ஒரே வார்த்தையில முடிச்சிருவாங்க. பட் இங்க ரொம்ப தெளிவா 2 ஃபேக்டர், சிங்கிள் ஃபேக்டர், ட்ரையார்கிக், குரூப் ஃபேக்டர், மல்டி ஃபேக்டர், வில்ஃபோர்ட், இந்த மாதிரி எல்லாம் கார்ட்னரோட தியரி இப்படி எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதெல்லாம் டீடைல்டா நம்ம சிலபஸ்ல கவர் பண்ணிருக்கோம். இது எல்லாமே ஓல்டு தான், இதுல எதுவுமே நியூ கிடையாது, எல்லாமே ஓல்டு தான். ஆனா நீங்க வந்து உங்களுக்கு ஓல்டு சிலபஸ்ல வெறும்னே பர்சனாலிட்டின்னு தான் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? நீங்க தான் டீடைல்டா ஆல்போர்ட், கேட்டல், எய்ன்ஸ்னக், கிரட்ச்மர், ஷெல்டன், கார்ல் ஜங், ஸ்பிராங்கர் இவங்களெல்லாம் நீங்க தான் இன்டெப்தா படிச்சிருக்கணும். நீங்க ஒருவேளை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சிலபஸ் ரொம்ப புதுது மாதிரி இருக்கும். நம்ம கிளாஸ்ல இது ரொம்ப ஆழமா படிச்சிருக்கோம். ஒரு தியரி இந்த பர்சனாலிட்டி தியரியிலே ட்ரைட் பேஸ்டு தியரி இருக்கு, டைப் பேஸ்டு தியரி இருக்கு, ட்ரைட் அண்ட் டைப் பேஸ்டு தியரி இருக்கு. எல்லாமே நம்ம ரொம்ப டீடைல்டா படிச்சிருக்கோம் கிளாஸ்ல, இல்லையா? ஸோ ஏற்கனவே இது நீங்க ரொம்ப கரெக்டா படிச்சிருந்தீங்க, கரெக்டான முறையில படிச்சிருந்தீங்கன்னா இது ஓல்டு சிலபஸ் தான். ஐயோ இல்லையே, நான் சும்மா மேலோட்டமா தானே பார்த்துட்டு போனேன், இன்டெலிஜென்ஸ்ல வந்து வில்ஃபோர்டு, கார்ட்னரு, குரூப் ஃபேக்டர்லாம் நான் படிக்கவே இல்லைன்னா அப்போ உங்களுக்கு இது நியூ சிலபஸா மாறிடும். எப்பவுமே படிக்கும்போது ரொம்ப ஆழமா படிக்க வேண்டியது அவசியம். ஏன்னா நமக்கு ரிசல்ட் வந்து அவ்வளோக்கு அவ்வளோ அவசியம். சரிங்களா? ஸோ இது வந்து கண்டிப்பா நான் ஓல்டு சிலபஸ் தான் சொல்லுவேன் என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா நம்ம டீடைல்டா, அவ்வளோ டீடைல்டா இதை வந்து நம்ம கிளாஸ்ல பார்த்துருக்கோம். ஸோ இதுதான் ஓவரால் எக்ஸ்பிளனேஷன். இது போக நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்ச ரொம்ப முக்கியமான பாயிண்ட் வந்து ஜிகே தாங்க. ஜிகே வந்து அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க. கம்ப்ளீட்டா ஜிகேவை பொறுத்த வரைக்கும் நீங்க குரூப் 1 சிலபஸே படிச்சுட்டு போயிடலாம், அவ்வளவு தூரம் கொடுத்துருக்காங்க. டீடைல்டா ஹிஸ்டரி சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இந்த யூனிட் 3ல நீங்க இங்க படிக்கிறத உங்களோட ஜிகேல ஹிஸ்டரி போர்ஷனோட ஒப்பிட்டுக்கலாம். யூனிட் 3ல இங்க நீங்க படிக்கிறத ஜிகேல ஹிஸ்டரி போர்ஷன். ஜிகேலையும் 10 யூனிட் இருக்கு. ஜிகே ஒன்னும் ஒரு 2-3 வரிகள்ல நமக்கு சிலபஸ் கொடுக்கல. ஜிகேலையும் 10 யூனிட் இருக்கு. ஸோ இங்க நீங்க யூனிட் 3ல படிக்கிறீங்க இல்லையா, எஜுகேஷன் சைக்காலஜில யூனிட் 3 படிக்கிறீங்க இல்லையா, அதை ஜிகேவோட ஹிஸ்டரி யூனிட்டோட தொடர்பு படுத்திக்கோங்க. ரெண்டும் ஒண்ணுதான். அப்புறம் ஜியோகிராஃபி வந்து கொஞ்சம் எளிமையான சிலபஸா தான் தெரியுது. இதுல என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னா ஜிகேல ஆப்டிடியூட் மேக்ஸ் கேட்டிருக்காங்க, மேத்தமெட்டிக்கல் ஆப்டிடியூட் கேட்டிருக்காங்க. மேத்தமெட்டிக்கல் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி, டைம் ஒன் ஒர்க் படிக்கணும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் படிக்கணும், சிம்பிளிஃபிகேஷன் படிக்கணும், ஹெச்சிஎஃப், எல்சிஎம் படிக்கணும், பர்சன்டேஜ் படிக்கணும், ரேஷியோஸ் படிக்கணும். ஸோ இந்த ஆப்டிடியூட் பத்தின கேள்விகள் வருது, ஜிகேல உண்டு.
புரியுதுங்களா? நமக்கு சிலபஸ் எவ்வளவு வாஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு கண்டிப்பா ப்ராக்டிஸ் பண்ணும். அந்த ஜிகே சிலபஸ் உள்ளேயே கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ்னு ஒரு சிலபஸ். ஜிகேக்கு உள்ளேயே கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ்னு இன்னொரு சிலபஸ். ஸோ லுக், நான் உங்களுக்கு ரொம்ப டீடைல்டா இந்த அனாலிசிஸ் கொடுத்துருக்கேன். இது தவிரவும் திரும்ப நம்ம வந்து நாளைக்கு கனெக்ட் ஆகி இன்னும் டீடைல்டா நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இங்க நீங்க என்ன பெஸ்டா பண்ணணும்? இப்ப நான் என்ன பண்ணணும் மேம்? நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓல்டு சிலபஸ் என்ன, நியூ சிலபஸ் என்ன, எவ்வளவுக்கு எவ்வளவு மாற்றங்கள் இருக்கு அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கும்போது நீங்க ஒன்றும் பதட்டப்பட வேண்டாம். நம்ம புக் வச்சிருக்கீங்க, நம்ம புக் ஃபாலோ பண்றீங்கன்னா இங்க பாருங்களேன், எல்லாமே நான் தெளிவா கவர் பண்ணிருக்கேன். நத்திங் இஸ் நியூ. உங்களுக்கு இந்த பாப்புலேஷன் ஸ்டடிஸ் தான் என்ன கொடுத்துருக்காங்க, அவங்க ஜெண்டர் ஸ்டடிஸ்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மற்றபடி நான் எல்லாமே டீட்டெயில்டா கவர் பண்ணிருப்பேன். இன்க்ளூசிவ் எஜுகேஷன்ல அந்த சோசியல் சமுதாயத்துல இருக்க வேறுபாடு எந்த மாணவர்கள் எல்லாம் கற்றலுக்குள்ள எடுத்துட்டு வரணும் தெளிவா சொல்லியிருப்பேன். வேல்யூ எஜுகேஷன் சொல்லியிருப்பேன், என்விரான்மெண்டல் எஜுகேஷன் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இந்த எஜுகேஷனல் அட்மினிஸ்ட்ரேஷன்லயும் டீடைல்டா ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டம் அந்த அமைப்பை வந்து நம்ம உள்ள பேசியிருப்போம். நான் சொன்ன மாதிரி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், மில்லினியம் டெவலப்மெண்ட் சொன்னமா. நமக்கு சிலபஸ் புதுசா இருந்தாலும் நம்ம புக் மெட்டீரியல் கையில வச்சிருக்கவங்க யாரா இருந்தாலும் நீங்க பயப்படவே வேண்டாம். ஏன்னா நான் எல்லாத்தையுமே புது சிலபஸ்ல இருக்கிறத கூட உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணி வாஸ்டா தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா ஆசிரியர் பெருமக்கள் என்றது இருந்தாலும் உங்களுக்கு என்னைக்கு இருந்தாலும் உங்களுக்கு இந்த கண்டென்ட் வந்து ரொம்ப முக்கியமா தேவைப்படக்கூடிய ஒரு பொருள். இது புத்தகம் இல்லையா? அதனால நான் எங்கேயுமே என்ன சுருக்கிக்கல, நல்ல ஆழமா தான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? அண்ட் இதெல்லாம் வந்து ரொம்ப எளிமையா வந்து படிக்கக்கூடிய மாதிரி உங்களுக்கு பாயிண்ட் பாயிண்டா கொடுத்துருக்கேன், டேபிள்ல கொடுத்துருக்கேன். நீங்க புக் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் எங்கெல்லாம் நீங்க படிக்கணுமோ அங்கெல்லாம் ரொம்ப குட்டி குட்டியா பாயிண்ட் கொடுத்துருக்கேன். பாருங்க, பிரபல் ஸ்டார்டிங்கே நமக்கு ப்ரீ பிரைமரி எஜுகேஷனே பிரபல்ல. பிரபல் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, கிஃப்ட் இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். பிரபல் வந்து கியூப் கொடுத்தாரு அப்படின்னு ஒரு கேள்வி ப்ரீவியஸ் இயர்ல, அது கிஃப்ட் நம்பர் 3. புரியுதுங்களா? சோ உங்களுக்கு வந்து தெளிவா கேள்விகள் நம்ம உங்களுக்கு எக்ஸாம்ல வரக்கூடிய கேள்விகளை உள்ளடக்குன மாதிரி தான் உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும், நம்மளுடைய புக் இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன டாபிக் படிச்சுட்டா கூட அதுல இருந்து உடனே டெஸ்ட் எழுதி பார்த்துப்பீங்க. அந்த டெஸ்ட்டுக்கு எக்ஸ்பிளனேஷனும் உண்டு. போத் வால்யூம் 1 அப்படிதான் இருக்கு, வால்யூம் 2லயும் இதே மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். சரிங்களா? அதுல இருந்து நமக்கு என்ன உண்டு, எக்ஸ்பிளனேஷன் உண்டு. ஸோ நீங்க தைரியமா படிங்க. ஓகே ஃபைன். வேற எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்க வேண்டாம், நீங்க தைரியமா படிக்கலாம். இந்த பாருங்க, எஸ்எஸ்ஏ அப்படிங்கிறது இப்பதான் வந்து உங்களுக்கு சிலபஸ்ல ஆட் பண்ணிருக்காங்க. ஆனா நம்ம புக் மெட்டீரியல் கையில வச்சிருக்கவங்களுக்கு புது சிலபஸ் கவர் ஆயிருக்கு. அடிஷனலா இன்னும் ஒரு புக் நான் உங்களுக்கு கொரியர் பண்றேன். இந்த 7th 8th 9th 10th பாருங்க, ஆர்எம்எஸ்ஏ பழைய சிலபஸ்ல இல்ல மேம், நாங்க ஆர்எம்எஸ்ஏ படிக்கல மேம் அப்படி சொல்லக்கூடாது. அந்த மெட்டீரியல் இருக்கு, நம்ம கிளாஸ்ல தெளிவா பார்த்திருக்கோம். ஸோ நம்ம அதை படிச்சிருக்கோம். ஓகே, மெட்டீரியல் வச்சிருக்கவங்க இதை ஃபாலோ பண்ணி அப்படியே ஃபாலோ பண்ணி படிங்க, ஈஸியா ரிசல்ட் எடுத்துடலாம். ஸோ மற்றபடி நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது. நம்மளோட வால்யூம் 1 இருக்கட்டும், வால்யூம் 2 இருக்கட்டும், செகண்ட் பார்ட்லயுமே நான் சொன்ன மாதிரி இது இவங்க எல்லாத்தையும் கவர் பண்ணிருக்கேன். எரிக்சன், கோல்பர்க், பெகாட்ஸ்கி, பியாஜே அவங்க புது சிலபஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடியே புது சிலபஸ்க்கு தேவையான அனைத்தையுமே நம்ம என்ன பண்ணிருக்கோம் பாருங்க. கேக்னேவோட தியரி, ப்ளூம்ஸ் டாக்ஸானமி இப்பதான் சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. ஆனா நம்ம மெட்டீரியல்ல கவர் பண்ணி எல்லாரும் கையில வச்சிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கிளாஸ்லயும் ரொம்ப தெளிவா ஆழமா படிச்சுட்டோம் இல்லையா? ஓகே, ஸோ இது ரொம்ப ஈஸி தான், ஏற்கனவே நம்ம படிச்சது தான். கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணிருக்காங்க, ஆனா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்காங்க. இப்ப நான் சொன்ன மாதிரி தாகூர் இருக்காங்க, காந்தி இருக்காங்க. இந்த நெயில் வந்து தூக்கிட்டாங்க, சிலபஸ்ல இருந்து தூக்கிட்டாங்க. அரபிந்தோ இருக்காரு, ரூசோ இருக்காரு, மாண்டசரி இவங்க எல்லாருமே சிலபஸ்ல இருக்காங்க. அடிஷனலா யாரை சேர்த்திருக்காங்க, பிளாட்டோ சேர்த்திருக்காங்க, விவேகானந்தர் சேர்த்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த பாருங்க, எஜுகேஷன் டெக்னாலஜி அதோட லேட்டஸ்ட் டேர்ம் அப்ரிவேஷன் எல்லாமே கொடுத்தாச்சு உள்ள. ஓகே, தேசிய கல்விக் கொள்கை அந்த பழைய சிலபஸையும் நான் தெளிவா டிஸ்கஸ் பண்ணிருக்கேன், புது சிலபஸையும் டிஸ்கஸ் பண்ணிருக்கேன், ரொம்ப விவரமா டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். ஓகே, அண்ட் நம்ம கிளாஸ்ல இதெல்லாம் கவர் பண்ணிட்டோம். யாருமே நீங்க பயப்பட வேண்டாம், ரொம்ப ஈஸியா நீங்க பண்ண முடியும். எஜுகேஷன் சைக்காலஜிக்கு நெக்ஸ்ட் நியூ பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஸோ எஜுகேஷன் சைக்காலஜியா இருந்தாலும் சரி, நீங்க வந்து தமிழ் எலிஜிபிலிட்டியா இருந்தாலும் சரி, இல்ல பிஜிடிஆர்பிக்குரிய ஃபுல் கோர்ஸா இருந்தாலும் சரி, நம்மள்ட்ட அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் நான் சொன்ன மாதிரி பிஜிடிஆர்பிக்கு டெஸ்ட் சீரிஸ் அவைலபிள். கிட்டத்தட்ட உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட்ல மட்டும் 5000 கேள்விகள் நீங்க எழுதி பார்க்க போறீங்க வித் எக்ஸ்பிளனேஷனோட எழுதி பார்க்க போறீங்க. 150க்கும் மேற்பட்ட தேர்வுகள் இருக்கும். அண்ட் எல்லா யூனிட்ஸையும் கவர் பண்ணுவோம், டாபிக் பை டாபிக் இருக்கும். இதுக்குரிய ஷெட்யூல், இந்த புது சிலபஸை பேஸ் பண்ணி வைக்கக்கூடிய இந்த டெஸ்ட்டுக்குரிய ஷெட்யூல் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் எஜுகேஷன் சைக்காலஜிக்குமே இதே மாதிரி டெஸ்ட் சீரிஸ் இருக்கு. இந்த புது சிலபஸை பேஸ் பண்ணி 1500க்கும் மேற்பட்ட வினாக்கள், 70க்கும் மேற்பட்ட தேர்வுகள். ஸோ இங்க போய் பாத்தீங்கன்னா நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் கிளிக் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பிரைஸ் வந்து 499.
ஓகே. தமிழ் எலிஜிபிலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நீங்க மேஜர் சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் குடுக்குறீங்களோ, அதுக்கு ஈக்குவலன்ட்டான முக்கியத்துவம் வந்து நீங்க தமிழ் எலிஜிபிலிட்டிக்கும், எஜுகேஷன் சைக்காலஜிக்கும் குடுத்து தான் ஆகணும். ஏன்னா, அதுதான் இந்த தேர்வுக்குள்ள உங்கள கொண்டு போறதும் சரி, டாப் ரேங்க்ல எடுத்துட்டு வரதும் இந்த 2 யூனிட் தான். சரிங்களா? ஓகே. ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுமே 499 அவைலபிள். இது எல்லாமே அவைலபிள். ஸோ நான் சொன்ன மாதிரி பார்ட் 3 வால்யூம் 3 வந்து இட் இஸ் கமிங் சூன். ஸோ ஸ்டே டியூன் வித் சிக்ஷா கிளாஸ், சப்ஸ்கிரைப் டு சிக்ஷா கிளாஸ். உங்களுக்கு மெட்டீரியல் தேவையா? டெஸ்ட் சீரிஸ் தேவையா? இல்ல உங்களுக்கு நியூ பேட்ச் இந்த 70 டேஸ் அடுத்து நம்ம கையில வந்து 70 நாட்கள் இருக்கு. சரிங்களா? அந்த 70 நாட்களுக்குரிய நியூ பேட்ச் வேணுமா? கண்டிப்பா இந்த நம்பர் கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த எல்லா சப்ஜெக்ட்ஸ்லயுமே நம்ம கோர்சஸ் ஆஃபர் பண்றோம். சரிங்களா? ஓகே. தேங்க் யூ எவ்ரிவன். தேங்க் யூ ஆல்.